கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் கூன்சூரில் தாலுகா பேருந்து நிலையம் உள்ளது. இதன் பின்புறம் கேரளாவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஸ்கை என்ற பெயரில் தங்கம் மற்றும் வைர நகைக்கடையை நடத்தி வருகிறார். ஞாயிற்றுக்கிழமையான நேற்று பிற்பகல் 2 மணியளவில் முகமூடி அணிந்து வந்த 5 நபர்கள் பட்ட பகலில் அந்த கடைக்குள் புகுந்துள்ளார்கள். அப்போது கடையில் ஒரு சில வாடிக்கையாளர்கள், மேலாளர் மற்றும் ஊழியர்கள் மட்டுமே இருந்துள்ளனர். மர்ம நபர்கள் திடீரென்று மேலாளரை துப்பாக்கியை காட்டி மிரட்டி நகைகளை கேட்டுள்ளனர். கொள்ளையர்களில் இருவர் தாங்கள் 2 கைகளிலும் துப்பாக்கியை வைத்து மிரட்டியுள்ளார்கள். மற்ற மூவரும் ஒரு கையில் துப்பாக்கியை வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலாளர் நகைகளை கொடுக்க மறுத்ததால் கொள்ளையன் துப்பாக்கியால் அவரை சுட்டுள்ளான். இதன் காரணமாக அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றிருக்கிறார்கள். அப்போது மர்ம நபர்கள் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை தாங்கள் கொண்டு வந்த பைகளில் விறுவிறுவென அள்ளி போட்டிருக்கிறார்கள். அங்கிருந்த பணத்தை அவர்கள் எடுக்கவில்லை. சுமார் 4 நிமிடங்களில் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். பட்ட பகலில் நடந்த பரபரப்பு சம்பவம் குறித்து தகவலறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். தகவலறிந்து சென்ற போராலிங்கையா காவல் கண்காணிப்பாளர் விஷ்ணுவர்தன் விசாரணை மேற்கொண்டார். கடையில் இருந்த சிசிடிவி மற்றும் கடையைச் சுற்றி சாலைகளில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி கொள்ளையர்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களும் சேகரிக்கப்பட்டுள்ளது. கொள்ளைக்கு பயன்படுத்திய பைக்குகளின் பதிவு எண் போலி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கொள்ளை கும்பல் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். பட்ட பகலில் கொள்ளையை அரங்கேற்றிவிட்டு அவர்கள் நீண்ட தூரம் தப்பியிருக்க வாய்ப்பு இல்லை என்பதால் மைசூரை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மைசூருவில் 4 நிமிடங்களில் நகைக்கடையில் அரங்கேறிய கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.